பாதி ராத்திரியில கேட்கக்கூடிய இந்த குடுகுடுப்பு சத்தம் வெறும் வாக்கு சொல்றதுக்கு மட்டும் கிடையாது. இந்த சத்தத்துக்கு பின்னாடி ஒரு வம்சத்தை அழிக்கக்கூடிய மாந்திரீக ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. குறிப்பா ஒரு வீட்டுல இறந்து போற தலச்சன் பிள்ளையோட மண்டை ஓட்ட இவங்க எதுக்கு தேடுறாங்க? யார் இந்த குடுகுடுப்புக்காரங்க? இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? இந்த குடுகுடுப்புக்காரங்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட பூர்வீகம் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள். பல நூறு வருஷங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இவங்களோட கலாச்சாரம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இவங்க கும்பிடக்கூடிய அந்த முதன்மை தெய்வம் ஜக்கம்மா. இவங்களோட நம்பிக்கைப்படி ஜக்கம்மா தேவி இவங்களோட நாக்கில உட்கார்ந்து வாக்கு சொல்றதா நம்புறாங்க. அதனாலதான் அவங்க சொல்லக்கூடிய நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா சொல்றோம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அவங்க கையில வச்சிருக்கிறது வெறும் குடுகுடுப்பை கிடையாது. அதுக்குள்ள விலங்குகளோட எலும்புகள் இல்லைன்னா குரங்கோட மண்டை ஓட இருக்கும். அது எழுப்பக்கூடிய அந்த சத்தத்தோட திசையை வச்சு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைய ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிருவாங்க. நடு ராத்திரி 1 மணிக்கு சுடுகாட்டுல ஒரு குறிப்பிட்ட பிணத்துக்கு பூஜை பண்ணி அந்த ஆன்மாவோட பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வருவாங்க. அப்படி அவங்க ஊருக்குள்ள வரும்போது தனியா வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கருப்பா பாக்குறதுக்கே கொடூரமா அந்த ஆன்மாவையும் கூட்டிட்டு வருவாங்க. அதனாலதான் குடுகுடுப்புக்காரங்க வரப்ப நாய்கள் கடுமையா குலைக்கும். அப்படி குலைக்கக்கூடிய அந்த நாய்களை சும்மா விட்டுருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த நாய்களோட வாய்களை கட்டிடுவாங்க. வாயை கட்டுறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா குலைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, சாப்பிட்றது கூட அதால வாயை திறக்க முடியாது. அது மந்திர கட்டு. அதே சமயம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போறப்ப அவங்க கட்டி இருக்கக்கூடிய அந்த நாய்களோட வாய்க்கட்டை அவுத்துருவாங்க. மேபி அவங்க மறந்துட்டு அவுக்காம போயிட்டா அந்த நாய் சாப்பிடாமலே இருந்து இறந்தும் போயிடும். இந்த ஒரு கட்டை இவங்களாலதான் அவுக்க முடியும். எதுக்காக இவங்க தலச்சம்பிள்ளைகளோட மண்டை ஓடுகளை தேடுறாங்க? வரலாறு படி மாந்திரீகத்துல தலச்சம்பிள்ளை அதாவது ஒரு குடும்பத்தோட முதல் வாரிசு என்பது அந்த குடும்பத்தோட சக்தியோட மையமா இருக்கு. ஒரு குடும்பத்தோட முதல் விதைங்கிறனால அந்த உடல்ல அதிகப்படியான பிராண சக்தி இருக்கும். தலச்சம்பிள்ளையோட மண்டை ஓடு கிடைச்சா அதை வச்சு நிறைய தீய சக்திகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். சேம் டைம் அந்த ஒரு மண்டை ஓட்டுக்கு சொந்தமான வம்சத்தையே ஆட்டியும் வைக்க முடியும், இவங்களால அழிக்கவும் முடியும். அதனாலதான் ஒரு குடும்பத்தை சேர்ந்த முதல் வாரிசு இறந்துட்டா அவங்களோட உடல் முழுமையா எரியிற வரைக்கும், குறிப்பா அவங்களோட மண்டை ஓடு நல்லா எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர் கூடவே இருப்பாங்க. இதெல்லாம் வெறும் கதையான்னு கேட்டீங்கன்னா 100% கிடையாது. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கங்க.